6 மணிக்கு தொடச்சிருந்தா இந்த மாதிரி எச்சம் போட்டிருக்கோம். அப்போ போகும்போது ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக எச்சமாக இருக்கும். அதில் ஃபோன் பண்ணி என்னப்பா நீ தொடச்சியா தொடக்கலையா. பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் போகும்போது என்னோட வலது கால் பாதம் அடிபட்டு ரொம்ப சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை நான் விரும்பினால எனக்கு அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் தண்ணி அடிப்பு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒரு 2-3 இது இருந்துச்சு. அதனால கொடுக்க மாட்டேன்ட்டானால என் பேர் டி ராமகிருஷ்ணன். டாக்டருக்கு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டி இருக்கும்போது சம்பளம் கட்டலை. அதனால ஒரு 10,000 ரூபா ப்ளஸ் 50 ரூபா பேட்டா கொடுத்தாங்க. அதனால அது ஃபேமிலிக்கு ரன் பண்ண முடியல. வேற என்ன சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தேன். கார் துடைக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. நம்ம சர்க்கிளில் ஒரு 2-3 பேர் துடைச்சிட்டு இருந்தாங்க. அதில் துடைச்சிருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி சைட் பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சம்பளம் போக மீதி ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா எடுக்கலாம். அது பார்த்தேன். ஒரு வண்டி கிடச்சிச்சு. சார் ரைட்டு, ஒரு வண்டி கிடைச்சா சந்தோஷம். அது ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அவங்க அந்த 3 பேர் துடைக்கிற இடத்துல அவங்களுக்கு டைம் பத்தலை. நான் துடைக்கிற பார்த்து தம்பி நீ துடைக்கிற இடம் இந்த 2 வண்டி இந்த மாதிரி கொடுத்தாங்க. அது ஓகே நான் துடைக்கிறேனே அப்படின்னு சொல்லி துடைச்சி விட்டேன். 2-3 ஆச்சு, 3-4 ஆச்சு. அடுத்து ஒரு 10 வண்டி 15 வண்டி துடைச்சேன். நான் அந்த டாக்டருக்கு வண்டி ஓட்டுற போது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போயிட்டாங்க. சரி என்னடா செய்யலாம், அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறது நம்ம வேணாம். இதே ஒரு 5,000 ரூபா வருது, இதே ஒரு தொழிலாக பார்த்துருவோம்னு சொல்லி ரன் பண்ணேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி கோயில் மீனாட்சி கோயில் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நம்ம சினிப்பிரியா தேடிட்ட பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் போகும்போது என்னோட வலது கால் பாதம் அடிபட்டு ரொம்ப சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு 8 மாதம் வீட்டில் படுக்கப்பட. நான் எவ்வளோ வண்டி சேர்த்துருந்தேனோ அவ்வளோ வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. யாரும் கூப்பிட்டா ஒரு நாள் துடைக்கலாம், மறுநாள் என்னப்பா ஆள் வரலையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8 மாதம் துடைக்காம இருந்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா வண்டியும் போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வண்டி என்னை கூப்பிட்டாங்களே அவங்க மட்டும் அந்த பையன் வரட்டும். அந்த பையன் வந்து துடைக்கிட்டு. அடுத்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்துடும் ஃபுல் லாக்குன்னா அக்கா அவங்க காது குத்து வச்சுருந்தாங்க. விசேஷம் வைக்கும்போது அதுலேயே ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபுல்லாக லாக் ஆகி கொரோனா ஒரு 3 வருஷம் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்து திருப்பி முயற்சி தான், நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதே மாதிரி ஓடினேன். இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கேன். வண்டி வெயிலுக்காண்டி நிழலுக்காண்டி நிப்பாட்டிக்கலாம். தொடச்சி முடிச்சினோன்னே அந்த புறா இந்த மாதிரி நிற்கிற இடத்துல அது எச்சம் போட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்ம 6 மணிக்கு போய் தொடச்சிருப்போம், அவங்க மத்தியானம் நம்ம 2 மணிக்கு இருப்பாங்க. அதுலேருந்து சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு போவோம்னு சொல்லி வந்திருப்பாங்க. 6 மணிக்கு தொடச்சிருந்தா இந்த மாதிரி எச்சம் போட்டிருக்கோம். அப்போ போகும்போது ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக எச்சமாக இருக்கும். அதில் ஃபோன் பண்ணி என்னப்பா நீ தொடச்சியா தொடக்கலையா, நீ எப்போ வந்தியா, இல்லை சும்மா வைப்பர் மட்டும் தூக்கி விட்டு போனியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க மேலே ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதில் என்னன்னா முதவே நீ சொல்லியிருக்கலாம், சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 1:30 போல வந்து தொடங்க, நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னு தான் நான் தொடச்சி கொடுத்துருப்பேன். என் கூட ஒரு 3-4 பேர் துடைக்கிறாங்க. அதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு நல்லது கெட்டது லீவ் போகும்போது அவங்கள துடைக்க சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஒரு நாள் இந்த வண்டியை தொடச்சி விட்ருங்கண்ணே, 2 நாள் முன்னாடி தொடச்சி விட்ருங்க. இதில் என்னன்னா அந்த ஓனர் முன்னாடியே இவர் நல்லா கழுவி நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நம்ம மறுநாள் போய் 2 நாள் கழிச்சு போய் துடைக்க சொன்னா, நீங்கள் துடைக்காதீங்க தம்பி அந்த பையனையே வந்து துடைக்க சொல்லிட்டோம். நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் துடைச்சி வச்சிருப்போம். நான் ஒரு 30 வண்டி இந்த மாதிரி இழந்திருக்கேன். 30 வண்டி இழக்கும் போது அது ரொம்ப மன சங்கடமாகி, அது 30,000 ரூபா போச்சுல, 30,000 ரூபா போச்சுல. அதனால ரொம்ப சங்கடமாகி என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு அப்படி அந்த மாதிரி சொல்லி. இது தொடங்கும் போதே எனக்கு கார் துடைக்க தெரியாதுங்க. உண்மையை சொன்னா நான் ஒரு டிரைவர் தான். நான் லாரியில கத்துக்கிட்டு வந்து வண்டி மாத்தினேன். எனக்கு கார் துடைக்கிறது தெரியாது. அது எப்படின்னா எனக்கு தெரியாது. நான் ஓட்டுற வண்டியை டாக்டர் வண்டியை எனக்கு கார் துடைக்க தெரியாது. சும்மா தூசியை மட்டும் தட்டி விட்டு அப்படி போவேன். அந்த ஒரு கார் துடைக்கும் போது அந்த கார்காரன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னப்பா நீ துடைச்சிருக்க, நல்லாவே துடைக்கல, ஏன் உனக்கு துடைக்க தெரியாதா அப்படி சொல்லும் போது அவர் எனக்கு பிடிச்சி விட்டார்ல. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன ராமகிருஷ்ணா என்ன ஏன் கார் துடைக்க தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணே எனக்கு துடைச்சது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா கைக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு.
அப்ப அப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கண் இமுக்கிற நேரத்துல தொடச்சு விட்டலாம். நான் முத கேக்கனாரெலாம் வண்டி ஓட்டிக்கிருந்தேன். கேக்கனார வண்டி ஓட்டிக்கிருக்கும் போது பக்கத்தில் என்னோட மனைவி அங்கே குடியிருந்தாங்க. அந்த பிள்ளை நான் விரும்பினால எனக்கு அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் தண்ணி அடிப்பேன், இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒரு 2-3 இது இருந்துச்சு. அதனால கொடுக்க மாட்டேன்ட்டானால என்ன செஞ்சேன்னா எல்லா பழக்கம் விட்டேன். போய் பொண்ணு கேட்டனால பொண்ணு கொடுக்கல. சரி என்னடா செய்வேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய எதுவுமே எடுக்காம நீ பாட்டு வாப்பா, நான் உன்னை காப்பாத்திக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிது. சரி உங்களை தான் பிடிச்சிருக்கு சொல்லி நான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தாலியை கட்டினேன். தாலியை கட்டிட்டு என்கிட்ட ஒரு காசு இல்லை, எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த பிள்ளை எதுவுமே கொண்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒரு 10 பவுன் 15 பவுன் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. எனக்கு வேணாம், அந்த மாதிரி தான் நகை தான் வேணாம், என் சொந்த உழைப்பை உனக்கு வாங்கி தரேன், எதுக்கு அர்த்தம் நகை தான் அப்படி சொல்லி நான் கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாள் இருந்தேன். அது இந்த பஞ்சாயத்து வேறு பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை தாண்டி வந்து வாழ்க்கையில் இனிமேல் எப்படா வாழ போகிறோம் அப்படி சொல்லி இருந்தேன். இல்லை நிறைய அவமானங்களை கூட்டிகிட்டு ஓடினவன் பாதியிலே அவுத்து விட்டுருவானோ, என் பிள்ளைய இது பண்ணி விடுவானோ அப்படி சொல்லி வீட்டில் சர்க்கிள் ஃபுல்லாக, அவங்க வீட்டில் சர்க்கிளில் யாரும் பேசலை. ரொம்ப அவமானப்பட்டேன். வீட்டு பக்கத்தில் அந்த பிள்ளை போய் அவங்க அம்மாட்ட போய் பேசும்போது ரொம்ப பேசாத, ஜாதி விட்டு ஜாதி போய் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சொன்னதுனால ரொம்ப அவமானம் இருந்துச்சு. அடுத்து ஒரு பிள்ளையாயிருச்சு. பிள்ளை இருக்கும்போது அவங்க என் வீட்டுக்காரங்க சொல்லிச்சு, இவங்க எப்படி நம்மளை வேணாம் சொல்கிறாங்களோ அவங்கள அதுக்கு மிஞ்சின நம்ம வாழ்ந்து காட்டுங்க அப்படி சொல்லி வாழ்ந்தோம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டிட்டோம். என்னன்னா நாங்கள் சீட்டு வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக பாம்பு மாடு ஈடு நைட்டு வந்துட்டு போகும். அதனால ரொம்ப அப்போ சின்ன பையனாக இருந்தேன், மூத்தவன். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எங்களால் வீடு கட்ட முடியலையோ ஒரு 13 வருஷம் கல்யாணம் ஆகி அடுத்த வருஷத்துலேருந்து பிளான் போட்டேன், என்னடா ஒரு வீடு கட்டணும். அது நிறைவேறிச்சிருச்சு. 2023 தான் அந்த குடுப்பனை வந்துருச்சு. நான் கார் துடைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்பேன், இந்த கார் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி கோயிலுக்கு போக இங்கே வெளியே போக கேட்டிருக்கும்போது அது வச்சுக்கிட்டே அவன் தகுதிக்கு தான் நீ என்கிட்ட வந்து கார் கேட்குற அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா நம்ம தான் கார் வாங்கக்கூடாதா, இவங்க மட்டும் தான் கார் வாங்கணுமா அப்படி சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் சரி உங்கள் பிரியாங்க, நீங்கள் வாங்கினா வாங்குங்க அப்படி சொன்னாங்க. ஒரு 2 நாள் யோசித்தேன், சரி நம்ம லோனு தான் கட்ட முடியுமா அப்படி யோசித்தேன். இப்போ வண்டி வாங்கி ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. நல்லா லோன் தான் கரெக்டாக கட்டிட்டு இருக்கேன். ஒரு சந்தோஷம். ஒரு 3 படத்துக்கு ஷூட்டிங்க்காக கார் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதில் நிறையா தடவை நான் கேட்டிருக்கேன், ஒரு டைரக்டர்கிட்ட தான் கேட்டிருக்கேன். பார்ப்போம்ப்பா சொல்லுவோம்ப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு போப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த அது மட்டும் நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு கதாபாத்திரம் கிடைச்சாலே போதும். அதில் தான் அந்த நம்ம சிங்கம்புலி கஞ்சா கருப்பு அவங்கள மாதிரி ஒரு சின்ன நம்ம திரையில வந்துட்டு போனாலே போதும். இப்போ நிறைய பேர் என்ன பிசினஸ் பண்ணணும் தெரியாம போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண விரும்புறீங்க? நீங்க சொந்தமா தொழில் பார்க்கணும், அடுத்தவன்கிட்ட கை கட்டி நிற்க கூடாது. இது இருந்தா வாழ்க்கை ஜெயிக்கும்.